லைக்கா மாடலில் வந்து TS06 அப்படின்ற டோட்டலைசேஷன் மாடல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆன் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலர் பட்டன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்டு ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வர்றது பார்த்திங்கன்னா டில்ட் பேஜ், அப்புறம் கீழே வந்து லேசர் லைட் எரியும். இது பார்த்திங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் லென்ஸில் ஹை பீஸ் வழியாக. ஆனால் இதில் வந்து பபுள் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே லைட்டு இது அந்த மாதிரி தெரியுது பார்த்திங்களா. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் மெனுக்கு போயிடும். இதில் பார்த்திங்கன்னா சர்வே, ப்ரோக்ராம், மேனேஜ் அப்படின்றது. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஜாப் செட் பண்ண போகிறோம். ஜாப் செட் பண்ணுறதுக்கு மேனேஜ் அப்படின்றதுக்குள்ளே போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஜாப்ஸு. இதில் வந்து என்ன நேம், நீங்கள் என்ன ஜாப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு நேம் எழுதி வச்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 227 அப்படின்ற ஜாப் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் வந்து நீங்கள் எதுவும் நேமாக கூட கொடுக்கலாம். நேம் கொடுத்துட்டு கீழே வந்து ஆப்ரேட்டர் நேமு, யார் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட பேர் கூட நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் மட்டும் வந்து ஜாப்போட நேம் 227 மட்டும் கொடுக்குறேன். தென் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் நம்ம ஜாப் செட் பண்ணியாச்சு. நீங்கள் யார் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றது கொடுக்கலாம், இல்லை அப்படின்னு கொடுக்கட்டிங்க அது மேனிட்டரி இல்லை. தென் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜாப் செட் ஆகிரும். தென் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து செட் ஆகிரும். ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே கண்டினியூ கொடுக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரோக்ராம். இது வந்து எல்லா டைப் ஆஃப் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே ப்ரோக்ராமில் தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து சர்வே அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறது. இது ஸ்டேஷன் செட்டப்பு. செஷன் செட்டப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆங்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஓரியன்டேஷன் இல்லாமல் ஆங்கிள் மெத்தட் அப்படின்ற மெத்தட் பார்க்க போகிறோம். ஆங்கிள் மெத்தடை கொடுத்துட்டு பாருங்கள் கோஆர்டினேஷன், இது ஹச் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து ஆங்கிள் அப்படின்னு வருது பார்த்திங்களா. இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம ஆங்கிள் அப்படின்ற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். காரணம் என்னென்னா வந்து ட்ரூ நார்த்துக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து செட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் கேட்குது. ஸ்டேஷனோட பாயிண்ட் வந்து 1 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். இங்கே எந்த பாயிண்ட் இல்லைன்னு சொல்லுது. ஸோ பார்த்திங்கன்னா ட்ரோசன் பாயிண்ட் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸ்டேஷன் பாயிண்ட் என்ட்ரு பண்ணுறோம் 5000. ஸ்டேஷன் பாயிண்ட் என்ட்ரு பண்ணிட்டு ஆறில் வந்து 100 அப்படின்ட்டு வச்சுக்கிறோம். செக் பண்ணிட்டோம். இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஹைட்டு நீங்கள் டேபால் மெஷர் பண்ணி வந்து அந்த சைடில் இருக்கும். அது அந்த லெவலுக்காக அந்த இதுக்காக செட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டேபால் மெஷர் பண்ணி அதில் மெஷர் பண்ணணும். நான் மெஷர் பண்ண 1.3. ஸோ அதனால் 1.3 என்ட்ரு பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். தென் பார்த்திங்கன்னா வந்து ட்ரூ நார்த்துக்காக இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேஸிங்கை திருப்பி வச்சுட்டு ஹச் செட், அதாவது பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ஆங்கிள் வந்து 0 செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி பார்த்துடணும். நெக்ஸ்ட் பேஜில் போய்ட்டு ப்ரிசம் வந்து நான் ப்ரிசம் மோடில் இருக்கா இல்லை ப்ரிசம் மோடில் இருக்கான்னு செக் வெரிஃபை பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசம் மோடில் இருக்குது. இப்போ நான் ப்ரிசம் மோடில் மாற்றிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் பேஜுக்கு வரும். திரும்ப டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது காமிக்குது. இப்போ ஹச் செட் அப்படின்னு ஹச் 0 அப்படின்றத கொடுக்குறோம். அப்போ ஹச் 0 வந்து 0 ஆயிடுச்சு. ஆங்கிள் ஹரிசாண்டல் ஆங்கிள் 0 ஆயிடுச்சு. தென் செட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செட் ஆயிரும். இந்த ஒரு டிசைன் செட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. தென் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம பாயிண்ட்டை மெஷர் பண்ண பாயிண்ட்டையே வந்து திரும்ப மெஷர் பண்ணி பார்க்குறோம். அதே டிஸ்டன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கிறோம். கீழே பேஜில் வரணும். அதில் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஒரு லைன் போட்டுருக்கு பார்த்திங்களா, அது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு. அது டிஸ்டன்ஸ் வந்து வருதான்னு பார்த்துருவோம். இது ஸ்டேஷன் கோஆர்டினேட் 300 to 500 300. அதுக்கடுத்து இப்போ அங்கே டிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து தென் வந்து பார்த்திங்கன்னா சர்வேக்குள்ளே போயிடுவோம். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஏதாவது ஆங்கிள் எதாவது மாறிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்காக செக் பண்ணுறோம்.
தென் பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செட் ஆகிடுச்சு. இப்போ வெரிஃபையும் பண்ணியாச்சு. தென் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சர்வே பண்ண போகிறோம். சர்வே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் வந்து மெஷர் கொடுத்தீங்கன்னா வந்து சேவ் ஆகிரும். டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அதோட டிஸ்டன்ஸ் என்னன்றதை மட்டும் காமிக்கும். இதே மாதிரி தொடர்ந்து வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.